ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு என்கிற பிரச்சாரம் அவரது சொந்த கட்சியே ஆட்சியில் இருக்கும் கர்நாடகத்தில் அம்மாநில அரசு நடத்திய ஆய்வில் பொய் என தெரியவந்துள்ளது. கர்நாடக காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்ட ஓர் ஆய்வுக்குழு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் மற்றும் இந்திய தேர்தல் செயல்முறையின் நேர்மை ஆகியவற்றின் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இது எதிர்க்கட்சிகளால் உருவாக்கப்பட்ட போலி பிரச்சாரத்தையும் முறியடித்துள்ளது. சென்ற 2024ஆம் ஆண்டில் மக்களவைத் தேர்தல் முடிந்ததும் கர்நாடக காங்கிரஸ் அரசு ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வு முடிவுகள் இப்போது வெளிவந்துள்ளன. தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தால் செயல்படுத்தப்பட்ட ஸ்வீப் என்கிற முறைப்படியான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கேற்பு திட்டத்தின் முடிவுகளை மதிப்பீடு செய்வது இந்த ஆய்வின் நோக்கமாகும். கர்நாடகாவின் பெங்களூரு, மைசூர், பெலகாவி மற்றும் கலபுரகி ஆகிய 4 மண்டலங்களிலும் கிராமப்புற, நகர்ப்புற மற்றும் தனி தொகுதிகளை உள்ளடக்கிய 5001 நபர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் பதிலளித்தவர்களில் 83.61% பேர் வாக்குப்பதிவு எந்திரங்கள் துல்லியமான முடிவுகளை வழங்குகின்றன என்பதை உறுதியாக ஒப்புக்கொண்டுள்ளனர். கலபுரகி மண்டலத்தில் அதிகபட்சமாக 94.48% பேர் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அனைத்து பகுதிகளிலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான நம்பிக்கை மிக அதிகமாக உள்ளது. மேலும் இந்த ஆய்வில் இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் குறித்த கருத்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்தவர்களில் 84.55% பேர் இந்தியாவில் தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படுவதாக நம்புகின்றனர். இவ்வாறு நம்பிக்கை தெரிவித்தவர்களில் கலபுரகி மண்டலம் 94.86% ஆதரவுடன் முதலிடத்தில் உள்ளது. 85.39% வாக்காளர்கள் விவிபேட் எனப்படும் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை குறித்து ஏதோ ஒரு வகையில் அறிந்து வைத்துள்ளனர். 2 பங்கு வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது விவிபேட் இயந்திரத்தை நேரடியாக பார்த்ததாக கூறியுள்ளனர். இந்த ஆய்வின் முடிவுகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்யப்படுவதாகவும் வாக்குகள் திருடப்படுவதாகவும் ராகுல் காந்தி கூறி வந்த குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கியுள்ளன. குறிப்பாக தெற்கு பெங்களூரு, ஹரியானா என பல்வேறு இடங்களில் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கர்நாடக காங்கிரஸ் அரசு நடத்திய ஆய்வே அதற்கு மாறான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் தேர்தல் முறையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்பதை இது எடுத்துக்காட்டியது. காங்கிரஸ் ஆளும் கர்நாடக அரசின் இந்த ஆய்வு தரவுகள் ராகுல் காந்தியின் புகார்கள் ஜனநாயகம் குறித்த ஒரு கவலை அல்ல, அது அரசியல் சாக்கு போக்குகள் கொண்ட ஒரு நாடகம் என்பதை அம்பலப்படுத்தியுள்ளன. ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்பும் வேளையில் கர்நாடக வாக்காளர்கள் தேர்தல் முறையை முழுமையாக நம்புகிறார்கள். 83.61% பேர் வாக்குப்பதிவு எந்திரம் துல்லியமானது என்றும் 91.31% பேர் தேர்தல் நேர்மையானது என்றும் கருதுகின்றனர். காங்கிரஸ் தனது தோல்வியை மறைக்க விரும்பும் ஒரு கதை இந்த ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் சொந்த ஊரான கலபுரகியில்தான் தேர்தல் முறையின் மீது அதிகபட்ச நம்பிக்கை பதிவாகியுள்ளது. பெங்களூருவில் ராகுல் காந்தி தேர்தல் முறைகேடு புகார்களை ஏராளமாக குற்றச்சாட்டுகள் தெரிவித்தார். அவரது கட்சி தலைவரான கார்கேவும் தேர்தல் ஆணையம் குறித்து அவரது சொந்த மாநில மக்களிடையே பொய்யான பிரச்சாரம் செய்தார். தேர்தல் கமிஷனின் செயல்பாடுகளால் இந்திய ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளதாக பரப்புரை செய்தனர். வாக்குப்பதிவு எந்திரங்களை நம்ப முடியாது, இதன் மூலம் வாக்களிப்பது மக்களுக்கு சிரமமாக உள்ளது என்றும் பரப்புரை செய்தனர். மக்கள் பயத்திலும் வற்புறுத்தலிலும் வாக்களிக்கிறார்கள் என்றும் பிரச்சாரம் செய்தனர். ஆனால் கர்நாடகாவில் அவர்களது ஆட்சியின் கீழ் இருக்கும் மக்கள் அவர்கள் குற்றம் சாட்டிய அமைப்பின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்திய தேர்தல்கள் மென்மையானவை, காங்கிரசின் பேச்சுகள் மட்டுமே வன்மமானவை என்பதும் இதன் மூலம் தெரியவந்துள்ளது. வாக்காளர் வாக்கு இயந்திரத்தை நம்புகிறார், ஆனால் தோற்கும் கட்சி மட்டுமே அதை நம்புவதில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வு கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டது. இதன் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டவில்லை, மாறாக காங்கிரசின் பொய் பிரச்சாரத்தையே அம்பலப்படுத்துகின்றன. தரவுகள் பேசும்போது பொய் பிரச்சாரங்கள் சரிந்துவிடும். இந்த ஆய்வு முடிவுகள் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரசின் பரப்புரைக்கு எதிரான சரியான பதிலடி என்பது குறிப்பிடத்தக்கது.